ரேமோட ப்ரைஸ் வந்து கோல்டோட ப்ரைஸ் விட பயங்கரமாக அப்ரிஷியேட் ஆகுது. நான் வந்து ஒரு 1 இயர் முன்னாடி 18,000க்கு 64 GB ரேம் வாங்கியிருந்தேன். இன்றைக்கி அதே 64 GB ரேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 36,000 ரூபாய்க்கு மேலே வருது. இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, இந்த ப்ரைஸ் குறையுமா இல்லையா, ஃபஸ்ட்டு செகண்டு ஏன் இது இவ்வளோ ஏறிச்சு. இப்போ இந்த மாதிரியான ஒரு ஹைப்பில் வந்து நம்ம இவ்வளோ ப்ரைஸ் கொடுத்து ஒரு ப்ராடக்ட் வாங்குறோன்னா கண்டிப்பாக அது வந்து இது எனக்கு தெரிஞ்சு இது ஒரு வேல்யூ ஃபார் மணியாகவே இல்லை. வி ஆர் புட் இன் அ சிச்சுவேஷன் we have to pay. அந்த மாதிரியான நம்மளை வந்து ஒரு சுச்சுவேஷனில் லாக் பண்ணி விட்டுட்டாங்க. இந்த ஏஐ பூம் வந்ததுக்கப்புறம் எஸ்பெஷலி NVIDIA இந்த சிப் மேனுஃபேக்சருங்கிறனால அவங்க மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுறது ஹை பேண்ட்வித் மெமரி. இப்போது இந்த ஹை பேண்ட்வித் மெமரியோட ரிக்வயர்மெண்ட்டும் ஜாஸ்தி ஆகுது. பிகாஸ் NVIDIA சிப்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. எவ்ரிபடி வாண்ட்ஸ் an AI இன்க்ளூடிங் மீ, லோக்கல் ஏஐஸ். இப்போது இந்த விஷயம் நடந்துகிட்டே இருக்கும் பொழுது OpenAI வந்து ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறாங்க. அந்த அக்ரிமெண்ட் என்னென்னா, ஒரு மாதத்தில் we will consume 9 lakh wafers of DRAM. இந்த 9 lakhங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹோல் குளோபோட ஒரு 40% ஆஃப் த கன்சப்ஷன் அது. இப்போது இந்த ஹை பேண்ட்வித் மெமரியோட டிமாண்ட் வந்து ஸ்கை ராக்கெட்டில் இருக்குது. மினி பிக் ஏஐ கம்பெனிஸ் ஆர் வில்லிங் டு பே. இப்போ தான் வந்து இந்த 3 கம்பெனிஸ் வராங்க, SK Hynix, சாம்சங், மைக்ரான். இப்போது இவங்க என்ன ரியலைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ ரேமுக்கு பதிலாக ஹை பேண்ட்வித் மெமரி ப்ரொடியூஸ் பண்ணி விற்றா நிறையா மார்ஜின் வருதுங்கிறத ரியலைஸ் பண்ணுறாங்க. நம்ம நெக்ஸ்ட் சாப்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போது இந்த டிரேமும் ஹை பேண்ட்வித் மெமரி எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது சின்னதாக பார்த்துக்கலாம். இப்போ சென்டரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ப்ராசஸர், அதை சுற்றி வந்து ரேம் இருக்குது. ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இங்கே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்குது. அதை ட்ராவல் பண்ணது இதோட ஆர்கிடெக்சர். இதே வந்து இதுவே வந்து ஹை பேண்ட்வித் மெமரி ஸ்டாக்குக்கு போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம் ஆர்கிடெக்சர் தான். ஒன்லி திங் இஸ் அங்கே 2Dயில் ஃப்ளாட்டாக வச்ச அதே டிசைன்ஸை வந்து இங்கே 3Dயில் நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அது ஒன்று தான் இதில் இருக்கிற மேஜர் சேஞ்சு. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மேனுஃபேக்சர் பண்ணுறதுல கொஞ்சம் காம்ப்ளெக்சிட்டி இருக்குது. ஏன்னா இதில் நார்மலாக இருக்கிற நிறைய வேஃபர்ஸ் தேவைப்படும். அட் த சேம் டைம் இதில் வந்து ட்ரில் ஹோல் மாதிரி இருக்கும். மேலே இருக்கிற மெமரி வந்து கீழே எப்படி லாஜிக் போர்டோட கனெக்ட் ஆகிருக்கு, லாஜிக் டேவோட எப்படி கனெக்ட் ஆகிருக்குங்கிறது. ஸோ இது வந்து ஒரு லிட்டில் பிட் காம்ப்ளெக்சிட்டி ஜாஸ்தி இருந்தாலும், பட் ஆர்கிடெக்சர் வைஸ் ரெண்டுமே பார்த்திங்கன்னா சிமிலர் தான். அதாவது இந்த மேஜர் இந்த மெமரி டை, அந்த மெமரி கெப்பாசிட்டர் இருக்கிற அந்த டை வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் பார்ட் வந்து அங்கேயும் சேம் தான். ஸோ இதனால் இது ரீடூல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான, இது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் சிஸ்டம்லேயே அவங்களால இதை ரீமேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி பை டிஃபால்ட்டாக அவங்களுக்கு இருக்குது. ஸோ இது மூலிமா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ராவல் டிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுவே கம்ப்ளீட்டாக வந்து குறையுது. ஸோ அதுதான் நம்ம இதோட அட்வான்டேஜ். அதுதான் வந்து இந்த ஹை பேண்ட்வித் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே கொடுக்குது. ஏஐக்கு இது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஏஐக்கு 3 விஷயம் முக்கியம். ஒன்று ப்ராசஸிங், இன்னொன்று வந்து மெமரி, அதுக்கப்புறம் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீட். ஸோ இது ரியலைஸ் பண்ண இந்த கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கம்பெனி, இந்த டோட்டலாக இந்த ஹோல் ரேமையை ப்ரொடியூஸ் பண்ணுற 3 கம்பெனியான SK Hynix, சாம்சங்கு, மைக்ரான்லாம் ரியலைஸ் பண்ணுறாங்க. சேர்ந்து கூட்டு கலவாணி பண்ணலாம் அப்படின்னு வந்து யோசிச்சிருக்காங்க. இப்போது கன்சியூமர் கிரேடில் இருக்கிற ரேமோட கிராஸ் மார்ஜின் வந்து பார்க்கணும். டோட்டலாக எவ்வளோ மார்ஜின் வருது அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா, ஒரு 20 to 30% மார்ஜினில் ஒர்க் ஆகிறது தான் இந்த கன்சியூமர் கிரேட் ரேம். பல வருஷமாக இருக்குது. ஆனால் இந்த ஹை பேண்ட்வித் மெமரி அப்படிங்கிறவோட மார்ஜின் வந்து பார்த்திங்கன்னா above 70%. அதாவது இது கம்பேர் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் 2 to 3 இருக்கிறனால இது அஃப்கோர்ஸ் எனி பிஸ்னஸ் வாண்ட் டு கோ வித் ஹையர் மார்ஜின் ப்ரைஸஸ். அதாவது ஒரு GPU ப்ரைஸில் ஆல்மோஸ்ட் 50% இந்த ரேமோட ப்ரைஸ் தான், VRAMோட ப்ரைஸ் தான். அதாவது ஹை பேண்ட்வித் மெமரியோட ப்ரைஸ். ஆனால் இது ஒரு ஃபன் ஃபேக்ட். நான் கூட என்ன நினச்சேன் அப்படின்னா, அதாவது ஒரு GPUவில் அந்த ப்ராசஸிங் பண்ணுற அந்த சிப்புக்கு தான் அதிக காசுன்னு பார்த்தா, இப்போ அப்படி இல்லாமல் அந்த ரேம் அந்த ஹை பேண்ட்வித் மெமரிக்கு மட்டும்தான் அதிக ப்ரைஸு. இப்போ ஆல்ரெடி டிமாண்ட் ஜாஸ்தி. இப்போ தான் ரியலைஸ் பண்ணுறாங்க இந்த பெரும் கூட்டு களவாணிகள் சேர்ந்து, ஓகே நம்ம வந்து மொத்தமாக சேர்ந்து நம்ம ஒரு ஸ்விட்ச் பண்ணும்பொழுது நம்மளுக்கு நிறைய ப்ராஃபிட் இருக்கும் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணி ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரியலைசேஷனுக்கு வராங்க. அப்போ இந்த 3 கம்பெனி, இந்த SK Hynixங்கிற கம்பெனி மொத்தமாக வெளியே வந்துட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த 3 கம்பெனிஸும் SK Hynixங்கிறவங்க மொத்தமாகவே வந்துட்டான். இப்படி மிச்சம் இருக்கிற அந்த 2 கம்பெனி, அதாவது இந்த 3 கம்பெனிஸுமே என்ன பண்ணுறாங்கன்னா, ஆஸ் வி நோ, நம்ம முன்னாடி அந்த டிசைன்ஸ் பார்த்தம்போது தெரிஞ்சிருக்கோம், அது சேம் 2D வேஃபர் தான், அது 3D ஸ்டாக்காக அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்களோட ஹோல் சிஸ்டமே ரீடூல் பண்ணுறாங்க இந்த மாதிரி 3D ஹை மெமரி பேண்ட்வித்துக்கான ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியாக. நெக்ஸ்ட், கன்சியூமர் பின்செட் மூமெண்ட்.
இப்போது சாஃப்ட்வேர் bloat, இப்போ எந்த கேம் எடுத்துக்கிட்டிங்கனாலுமே தே ஆர் டிமாண்டிங் ஹை ரேம், CPU, ஹை கம்ப்யூட்டேஷன், ஹை ரேம், ஹை VRAM. இந்த மூணுமே இப்போ இருக்கிற எல்லா கேம்ஸுமே புஷ் பண்ணுறாங்க. ஸோ அஸ் அ கன்சியூமராக நமக்கு வேறு வழியே இல்லை, வி நீட் டு பை லிட்டில் பிட் ஆஃப் மோர். நம்ம கன்சியூமராக ஒரு வழி இல்லாமல் நம்மளும் அதை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷருக்கு தள்ளப்படுறோம். நியூ பேஸ்லைன் ஃபார் கேமிங் அப்படின்னு பார்த்தீங்கனாலுமே ஒரு 32 GB ரேம் வேணும், ஒரு 2 TB ஸ்டோரேஜ் வேணும். ஏன்னா எல்லா கேமுமே பெருசு, எல்லாமே ப்ளோட் ஆகிருக்கு. அதை தாண்டி ஜிபியும் வேறு பட்டைகள் பண்ணும். ஸோ இப்போ பேசிக்காக டிமாண்ட் இன்க்ரீஸ் பண்ணி ப்ரொடக்ஷனை கன்ஸ்ட்ரெயின் பண்ணி ப்ரைஸ் ரொம்ப அதிகமாகிருக்கு. இப்போ ஓஎம்ஸ் எல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா தே ஸ்டார்டட் டவுன் கிரேடிங். இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 16 GB போட வேண்டிய இடத்துல 8 GB போடுவாங்க. பட் ஆனால் இப்போ ப்ரைஸ் ரைஸ் ஆனது காரணமாக திருப்பி நம்ம அந்த ஒரு ஸ்டெப் ஒரு கியர் டவுன் பண்ணி கம்மியான மெமரி இருக்கிற மொபைல் ஃபோன்ஸு அதெல்லாம் வந்து திருப்பியும் மார்க்கெட்டுக்கு வர வாய்ப்பு இருக்குது, வரவும் போகுது. பிகாஸ் ஆஃப் த ப்ரைஸ் த மார்க்கெட் கரெக்ஷன். இப்போது இந்த ரேமோட ப்ரைஸு வில் கோ டவுனா இல்லையா அப்படிங்கிறதான கேள்வி. பட் ஆனால் இப்போ வரைக்கும் ரேம் ப்ரைஸ் இதுக்கப்புறம் கம்மியாக வாய்ப்பு இல்லை. இட் வில் ஸ்டெபிளைஸ் அட் சம் பாயிண்ட், இட் வில் ஸ்டெபிளைஸ் வித் அ ஹையர் ப்ரைஸ் பாயிண்ட்டுங்கிறது தான் எல்லா ப்ரெடிக்ஷன்ஸுமே சொல்லுது. அதை தாண்டி ரேம்லேயே இப்போ வந்து ஹையர் மார்ஜின் வர மாதிரியான ஒரு செக்டருக்கு நம்ம புஷ் பண்ணப்பட்டிருக்கோம். நம்ம நாட்டிலேயே இந்த மாதிரியான சிப் மேக்கிங் இன்னும் கொண்டு வரலை, இனிமேல் இதுக்கப்புறமும் கொண்டு வரலை அப்படின்னா தி வில் லூஸ் அ லாட் ஆஃப் மணி, நிறைய டெஃபிசிட் இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் அண்ட் ஷேர். இஃப் யூ லவ் இட், சப்ஸ்கிரைப்.